உறவுகளே வணக்கம். தமிழ்நாட்டிலே நாள்தோறும் பாலியல் பலாத்காரங்கள் நடக்காத நாட்களே இல்லை. விளாத்திகுளத்திலே +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையுண்டு கிடக்கிறார். அவை அந்த கொலையிலே நடந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. காவல்துறை திணறுகிறது. ஆனால் இதேபோல நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே, திருச்சியிலே, சேலத்திலே, நெய்வேலியிலே, கடலூரிலே என்று நாடு முழுவதும் தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேளையிலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புகின்ற விதமாக, மக்களுடைய கோபத்தை தணிக்கின்ற விதமாக அங்கே ஒருவன் சென்னையிலே மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர் ரயில் நிலையத்திற்கு சென்று போராடுகிறாராம். இந்தி எழுத்தை அளிக்கிறாராம். என்ன வேடிக்கை! 1965 முடிந்துவிட்டது மொழிப்போர். இன்றைக்கு நாடு முழுவதும் இருமொழி அல்ல, எத்தனையோ மொழிகளிலே இன்றைக்கு கல்வி சாலைகளே கல்வியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நவோதயா பள்ளிகள், கேந்திர வித்யாலயா பள்ளிகள், மத்திய அரசுடைய பள்ளிகள் ஒருபுறம். அதே போல இன்றைக்கு பேசுகிறார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் ஹிந்தி கல்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிராணிகள் எத்தனையோ கல்வி நிறுவனங்களை ஹிந்தியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள்? போராட்டம் என்று சொல்லி ரயில் மறியலை ஏற்படுத்துகிறாராம். ரயிலை மறித்தாராம். திலீபன் என்ற ஒரு இளைஞன் ரயிலே பாய்ந்து மாய்த்து கொண்டாராம், தற்கொலை செய்து கொண்டாராம். அவர் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே அவரை சென்று பார்க்கிறாராம். நாட்டிலே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. பாலியல் பலாத்காரத்தால் வன்முறை வெடித்துக் கொண்டிருக்கிறது. மாணவியை பார்க்கவில்லை, ஒவ்வொரு இடத்திலும் சென்று பிள்ளைகளை பார்க்கவில்லை. ஆனால் அங்கே இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதன் காரணமாக இந்தி மொழியை அளித்தாராம். அதற்காக அவரை போய் பார்த்தாராம். வேடிக்கை அல்லவா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? அதை மட்டுமல்ல, அந்த திருமுருகன் காந்தி செய்தியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று அடியால் போல இந்த அரசியல் வியாபாரி அவர் பேசுகிறார். சென்னையிலே இங்கே இருக்கின்ற மார்வாடிகள் எல்லாம், சவுகார் பேட்டை, இந்த சென்னையில் இருக்கின்ற மார்வாடிகள் எல்லாம் இந்தியை ஒருபோதும் இப்படி நீங்கள் படிக்கக்கூடாது, ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, இருக்கிறீர்களா, வேலை பார்க்கிறீர்களா, ஓடி போய்விடுங்கள், இல்லையே நடப்பதை வேறு என்று மிரட்டுகிறார். ஆக இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த ஆட்சிதானே காரணம். தமிழ்நாட்டு மக்களே, இப்படி ஏமாற்றுகின்ற கொள்ளை பெறுவர்களுக்கு